ஜாவா ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல் சீரிஸுடைய 16th வீடியோ. இந்த வீடியோவில் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஜாவாவில் என்னென்ன ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் இருக்குது, எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னால் என்ன? ஒரு வேரியபிள் இருக்குது, இல்லை ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னா, ஒரு கிளாஸில் ஒரு வேரியபிள் இன்ட் I ஈக்குவல் டு 10 அப்படின்னு இருக்குது, இல்லைனா ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னா, அந்த வேரியபிளையோ இல்லை அந்த மெத்தடையோ எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். அதாவது இன்ட் I ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் இருக்குது அப்படின்னா, அந்த வேரியபிளை அந்த கிளாஸ்க்குள்ளேருந்து ஆக்சஸ் பண்ண முடியுமா, ஆக்சஸ் பண்ண முடியலாமா, பக்கத்து கிளாஸ், அதாவது 2 கிளாஸ் இருக்குது ஒரே பேக்கேஜில் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த கிளாஸில் இருக்க ஒரு வேரியபிளை அதே பேக்கேஜில் இருக்க இன்னொரு கிளாஸ் ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணலாமா, அதே மாதிரி இன்னொரு பேக்கேஜ், ஸோ இந்த பேக்கேஜில் ஒரு கிளாஸ் இருக்குது, இன்னொரு பேக்கேஜில் ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ இந்த பேக்கேஜில் இருக்க ஒரு கிளாஸில் இருக்க ஒரு வேரியபிளை இன்னொரு பேக்கேஜில் இருக்க ஒரு கிளாஸ் ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணலாமா, இந்த அலோவ் பண்ணுற ஆக்சஸ் ரைட்ஸை கொடுக்குற ஒரு திங் தான் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னு சொல்லுவாங்க. இந்த டெஃபினிஷன் பாருங்கள், இதை ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டெஃபினிஷன் பாருங்கள், இட் டினோட்ஸ் வெதர் த பர்டிகுலர் வேரியபிள் ஆர் மெத்தட் கேன் பி ஆக்சஸ்ட் இன்சைட் தி கிளாஸ் ஆர் அவுட் சைட் தி கிளாஸ் ஆர் ஈவன் அவுட் சைட் தி பேக்கேஜ். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே ஆக்சஸ் பண்ண முடியுமா, பண்ண அலோவ் பண்ணலாமா, இல்லை கிளாஸுக்கு வெளியே இருக்கிற இன்னொரு கிளாஸில் ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணலாமா, இல்லை இன்னொரு பேக்கேஜில் இருக்க ஒரு கிளாஸால் இதை ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணலாமா அப்படிங்கிற ஆக்சஸ் ரைட்ஸை செட் பண்ணுறது தான் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாவாவை பொறுத்த வரைக்கும் 4 ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்குது. ஒன்று பப்ளிக், அப்புறம் ப்ரைவேட், ப்ரொடெக்டட், அப்புறம் டிஃபால்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். சிம்பிளாக சொன்னால் பப்ளிக் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அந்த பப்ளிக் வேரியபிளை அந்த கிளாஸ்க்குள்ளேயும் ஆக்சஸ் பண்ண முடியும், ஒரே பேக்கேஜ்குள்ளே, அதாவது இந்த கிளாஸ் இருக்கிற அதே பேக்கேஜுக்குள்ளே இருக்கிற இன்னொரு கிளாஸாலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் இந்த பேக்கேஜ் இல்லாமல் இன்னொரு பேக்கேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதே ப்ராஜெக்டில் இருக்க வேறு பேக்கேஜில் இருக்க ஒரு கிளாஸாலையும் இந்த பேக்கேஜில் இருக்கிற இந்த வேரியபிளை பப்ளிக் வேரியபிள் ஆக்சஸ் பண்ண முடியும். சிம்பிளாக சொன்னால் பப்ளிக் வேரியபிள் அப்படின்னா எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதை தான் இந்த டெஃபினிஷனில் கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸாம்பிள் கோடு பார்த்துருவோம். இப்போ ரைட், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், மெயின் ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸ் ஊப்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜுக்குள்ளே இருக்குது. சரியா, இந்த பேக்கேஜுக்குள்ளே இருக்கிற இந்த கிளாஸ்லேயே நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஏ அப்படின்னு சொல்லி. இன்னொரு வேரியபிள் எங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன், இதே பேக்கேஜுக்குள்ளே இருக்கிற இன்னொரு கிளாஸ், அந்த கிளாஸில் பின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மூணாவது வேரியபிள் எங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன்னா, இந்த பேக்கேஜ் இல்லாமல் இன்னொரு பேக்கேஜ், நெய்பரிங் பேக்கேஜுக்குள்ளே ஒரு கிளாஸ், அந்த கிளாஸில் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எல்லா வேரியபிளுக்கும் பப்ளிக்னு சொல்லி கொடுக்க போகிறோம். பப்ளிக்னு கொடுத்துட்டு இந்த 3 வேரியபிளையும் எங்கேருந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம், இந்த மெயின் கிளாஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த மெயின் கிளாஸ்லேருந்து ஏ, அப்புறம் கிளாஸ் பியோடைய பிங்கிற வேரியபிள், அப்புறம் கிளாஸ் சியோடைய சிங்கிற வேரியபிள் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நம்மளுடைய டெஃபினேஷன் கரெக்ட். அதாவது பப்ளிக் வேரியபிள் அப்படிங்கிறத கிளாஸ்க்குள்ளேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். நெய்பரிங் கிளாஸ், அந்த கிளாஸ் ஒரே பேக்கேஜ்குள்ளே இருக்கிற இன்னொரு கிளாஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும், இல்லை இன்னொரு பேக்கேஜிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியுங்கிற ஸ்டேட்மெண்ட் ட்ரூங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ 3 கிளாஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், 3 கிளாஸோடைய ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ரைட், இப்போ கிளாஸ் பி வரைக்கும் எரர் காட்டல, ஏன்னா கிளாஸ் பியும் சரி மெயினும் ஒரே பேக்கேஜில் இருக்குது, அதனால எதுவும் இம்போர்ட் பண்ண தேவையில்லை. கிளாஸ் சிங்கிறது வேறு பேக்கேஜில் இருக்கனால அந்த பேக்கேஜ் நேமை மென்ஷன் பண்ணி இந்த கிளாஸை இம்போர்ட் பண்ணணும். நம்ம இம்போர்ட் பண்ணால் தான் நமக்கு எரர் கிளியர் ஆகும். இப்போ பாருங்கள், இங்கே இன்னொரு லைன் ஆட் ஆயிடுச்சு. ஸோ அந்த பேக்கேஜ் நேம் போட்டு அந்த கிளாஸ் நேம் இம்போர்ட் பண்ணணும்னு உள்ளே எடுத்துக்கிச்சு. ஸோ m.a என்ன, மெயின் கிளாஸோட ஆப்ஜெக்ட்லேருந்து ஏ வேரியபிள் அப்படின்னு என்ன, இந்த ஏ வேரியபிள் இந்த மெயின் கிளாஸ்லேயே இருக்குது. இந்த மெயின் கிளாஸ்லேருந்து இந்த மெயின் கிளாஸ்லேயே அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அக்சஸிங் இன்சைட் தி கிளாஸ்.
ஸோ அவுட் சைட் தி கிளாஸ், இந்த கிளாஸ்ல இருந்து வேற ஒரு கிளாஸ்ல இருந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றோம். பட் அந்த கிளாஸ் எங்க இருக்கு அப்படின்னா அதே பேக்கேஜ்குள்ள இருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ கிளாஸ் பிங்கிறது எங்க இருக்கு, இதே பேக்கேஜில் தான் இருக்கு. ஸோ கிளாஸ் பி ஆப்ஜெக்ட் டாட் பி வேரியபிள், கிளாஸ் சி டாட் சி, இது வந்து அவுட் சைட் தி பேக்கேஜ். இது ஆக்சுவலாக கிளாஸிங்கிறது எங்க இருக்கு, கிளாஸிங்கிறது பேக்கேஜ் பிங்கிற பேக்கேஜில் இருக்கு. பட் நம்மளோட மெயின் கிளாஸ் எங்க இருக்கு, இந்த ப்ரோக்ராம்ஸுங்கிற பேக்கேஜில் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம், ஏ வேரியபிள் இந்த மெயின் கிளாஸ்ல இருக்கு, அதை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றோம். அப்புறம் பி வேரியபிள் வந்து இதே பேக்கேஜில் இருக்கு, இன்னொரு கிளாஸ்ல இருக்கு, அதையும் மெயின்ல இருந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றோம். அப்புறம் சி வேரியபிள் வந்து இந்த பேக்கேஜ் எல்லாம் விட்டுட்டு இன்னொரு பேக்கேஜில் இருக்கிற ஒரு கிளாஸ்ல இருக்கு, அதையும் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றோம் மெயின்ல இருந்து. மூணு என்ன கண்டிஷன்லன்னா மூணும் பப்ளிக் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது மூணையும் ஆக்சஸ் பண்ணி அவுட்புட் கரெக்டாக பியோட வேல்யூ 20, சியோட வேல்யூ 13 வந்துருச்சுன்னா நம்மளால இந்த மூணு இடத்துல இருந்து பப்ளிக் வேரியபிள் ஆக்சஸ் பண்ண முடியுது. நம்ம சொன்ன டெஃபினேஷன் கரெக்ட்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவுட்புட் வந்துச்சு பாருங்க, 10, 20, 30 ஆக்சஸிங் இன்சைட் தி கிளாஸ், அப்புறம் ஆக்சஸிங் அவுட் சைட் தி கிளாஸ் வித்தின் சேம் பேக்கேஜ், அப்புறம் ஆக்சஸிங் அவுட் சைட் தி பேக்கேஜ். மூணையும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது எப்பன்னா பப்ளிக் அப்படின்னு சொல்லி ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கொடுக்கும்போது. அடுத்தது செகண்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து பிரைவேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பிரைவேட்டுங்கிற வார்த்தை என்னன்னா, பிரைவேட்னா வந்து நம்மகிட்ட ஒரு பர்சனல் பிலாங்கிங்ஸ் இருக்கு, ஒரு மொபைல் இருக்குன்னா அதை வந்து நம்ம பர்சனலாக தான் வச்சுக்குவோம், ப்ரைவேட்டாக தான் வச்சுக்குவோம், யாருக்கும் ஆக்சஸ் பண்ண கொடுக்க மாட்டோம். கிட்டத்தட்ட இந்த பிரைவேட்டுங்கிற வார்த்தை வந்து இந்த மாதிரி அர்த்தத்தை தான் இதுலேயும் குறிக்குது. ஒரு இன்டிஜர் வேரியபிளோ இல்லை ஒரு வேரியபிளோ இல்லை ஒரு மெத்தடை வந்து பிரைவேட்னு கொடுத்துட்டா அந்த பிரைவேட் மெம்பர் இல்லை பிரைவேட் மெத்தடை வந்து அந்த ஸ்பெசிஃபிக் கிளாஸ் எந்த கிளாஸில் அதை டிக்ளேர் பண்ணியிருக்குமோ அந்த கிளாஸ்க்குள்ளே இருந்து மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். நெய்பரிங் கிளாஸ், அதாவது ஒரே பேக்கேஜில் இருக்கிற இன்னொரு கிளாஸால் கூட ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரே பேக்கேஜில் இருக்க இன்னொரு கிளாஸால் கூட ஆக்சஸ் பண்ண முடியாத பட்சத்தில் இன்னொரு பேக்கேஜில் இருந்து கண்டிப்பாக ஆக்சஸ் பண்ணவே முடியாது. ஸோ ப்ரைவேட் மெம்பர்னா அந்த சிம்பிளாக சொன்னால் அந்த கிளாஸ்க்குள்ளே இருந்து மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இதுக்கான எக்ஸாம்பிளையும் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பப்ளிக் அப்படின்னு மென்ஷன் பண்ணது எல்லாத்தையும் பிரைவேட்னு மாற்ற போகிறோம். ஸோ இந்த வேரியபிள் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த கிளாஸ்க்குள்ளேயே இருந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். இது வந்து ஒரே பேக்கேஜுக்குள்ளே இருக்கிற இன்னொரு கிளாஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். இதை ப்ரைவேட்னு போட்டோன்னே சேவ் பண்ண எரர் வரும் பாருங்க, அதாவது இந்த இடத்துல எரர் வரும். இப்போ நான் கண்ட்ரோல் எஸ் ப்ரெஸ் பண்ண போகிறேன், எரர் வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இதையும் ப்ரைவேட்னு மாற்றிட்டு அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட், இப்போ பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் லைனில் எரர் இல்லை, ஏன்னா இது பிரைவேட் வேரியபிள் இன்ட் ஏ தான். ஆனால் பிரைவேட் வேரியபிளோடைய டெஃபினிஷன் என்ன, அந்த கிளாஸ் எந்த கிளாஸில் இந்த ஏ இருக்கோ அந்த கிளாஸ்க்குள்ளே இருந்து எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அதுதான் அதோட டெஃபினிஷன். ஸோ நம்ம இந்த கிளாஸ்க்குள்ளே ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம், அதனால இந்த லைனில் எரர் இல்லை. கிளாஸ் பி எங்கே இருக்குது, கிளாஸ் பி வந்து இந்த மெயின் கிளாஸ் இருக்கிற அதே பேக்கேஜுக்குள்ளே இன்னொரு கிளாஸாக இருக்குது கிளாஸ் பி. ஆனால் அதை ப்ரைவேட்னு சொன்னோடனே என்ன அர்த்தம், இந்த ப்ரைவேட் இன்ட் பிங்கிறது வந்து இந்த கிளாஸ்க்குள்ளேயே தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு மாறா இன்னொரு கிளாஸ்ல இருந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். அதனால என்ன பண்ணுறது, நாட் விசிபிள்னு வந்துடும். கிளாஸ் ஐ மீன் த ஃபீல்டு கிளாஸ் பி டாட் பி இஸ் நாட் விசிபிள் அப்படின்னா என்னன்னா இந்த கிளாஸ்க்கு இது ஆக்சசபிள் இல்லை, அதே ஏரியா தான் கிட்டத்தட்ட இதுக்கும் நாட் விசிபிள். ஸோ ப்ரைவேட் வேரியபிள் ஆர் ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கொண்ட ஒரு வேரியபிளோ ஒரு மெத்தடையோ எங்கேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும்னா அந்த கன்சர்ன் கிளாஸ்ல இருந்து மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும், அவுட் சைட் தி கிளாஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது. ரைட், மூணாவது கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட் அப்படிங்கிற ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். ஸோ ப்ரொடெக்டட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னா என்னன்னா, ஒரு வேரியபிள் இருக்கு, அந்த வேரியபிள் வந்து அந்த கிளாஸ்க்குள்ள இருந்து ஆக்சஸ் பண்ணலாம். அப்புறம் அதே பேக்கேஜ் அந்த கிளாஸ் இருக்கிற ஒரு பேக்கேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேக்கேஜில் இருக்கிற மற்ற கிளாஸ்ல இருந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஆனால் அவுட் சைட் தி பேக்கேஜில் இருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ இது இருக்கிற பேக்கேஜை தாண்டி வேற ஒரு பேக்கேஜ் இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும்னா டைரெக்டாக முடியாது. ஆனால் ஆக்சஸ் பண்ணியே ஆகணும்னா என்ன ஆப்ஷன் அப்படின்னா, அந்த அவுட் சைட் தி பேக்கேஜில் இருக்கிற கிளாஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்ணிக்கலாம், டிரைவ் பண்ணிட்டு அந்த டிரைவ்டு கிளாஸ் மூலியமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இதில் சொல்ல வராங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் கோடையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ ப்ரொடெக்டட்னு போடுறேன், இப்போயும் இஷ்யூ வராது இந்த இன்ட் ஏ பொறுத்தவரைக்கும், ஏன்னா இதே கிளாஸில் இருக்கிற ஒரு வேரியபிளை இதே கிளாஸ் ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரொடெக்டட் வேரியபிளை பொறுத்த வரைக்கும் இன்சைட் தி கிளாஸ் அலவுடு, இன்சைட் தி பேக்கேஜும் அலவுடு. இதை வந்து நான் ப்ரொடெக்டட் மாற்றுறேன். இதை ப்ரொடெக்டட்னு மாற்றினோடனே இந்த செகண்ட் லைனில் இருக்க எரரும் டிசப்பியர் ஆயிருக்கு. ஏன்னா ப்ரொடெக்டட் மெம்பர் வந்து இன்சைட் தி பேக்கேஜ், அப்போ அதாவது இந்த கிளாஸில் இருக்கிற ஒரு வேரியபிளை இந்த பேக்கேஜுக்குள்ளே இருக்க எந்த கிளாஸ் வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும் எப்போனா ப்ரொடெக்டட் அப்படின்னு கொடுக்கும்போது. ஆனால்
கிளாஸ் சியில் இருக்கிற ப்ரொடெக்டட் வேரியபிளை, ஸோ இது வந்து அவுட் சைட் பேக்கேஜ் தானே. இந்த மெயின் கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா இது அவுட் சைட் பேக்கேஜ். இந்த கிளாஸ் சிங்கிற கிளாஸில் இருக்கிற ப்ரொடெக்டட் வேரியபிளை இந்த மெயின் அப்படிங்கிற கிளாஸால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. இன்டைரக்டாக எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் கிளாஸ் சியை இன்ஹெரிட் பண்ணுறேன். ஸோ இன்ஹெரிட் பண்ணிட்டா இந்த இடத்துல கிளாஸ் சி ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம மெயின் இன்ஹெரிட் பண்ணிட்டா என்ன ஆயிரும், இந்த மெயின் கிளாஸ்க்குள்ளேயே அந்த கிளாஸ் சியும் உள்ள வந்த மாதிரி தான் அர்த்தம். ஸோ மெயின் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை வச்சு m.c, ஸோ இதில் பாருங்க m.c, இப்போ நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் ப்ரொடெக்டட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரோடைய நேச்சர். ஸோ அவுட் சைட் தி பேக்கேஜ், இன்சைட் தி பேக்கேஜ் ஆக்சஸ் பண்ண முடியும். அவுட் சைட் தி பேக்கேஜ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து ப்ரொடெக்டட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரோடைய நேச்சர். ஸோ அடுத்தது ஃபைனலாக டிஃபால்ட் அப்படிங்கிற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஃபால்ட்டுங்கிற ஒரு பேர் அப்படி ஆக்சுவலாக இல்லை. டிஃபால்ட்னா என்னன்னா, நம்ம பப்ளிக் ப்ரைவேட் ப்ரொடெக்டட் இது மூணில் எதையுமே கொடுக்காம ஜென்ரலாக எம்டியாக விட்டுட்டோம், int a = 5 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா, அப்படின்னா என்னன்னா அது டிஃபால்ட் அப்படிங்கிற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் அது எடுத்துக்கப்படும். ஸோ டிஃபால்ட்னா என்ன அப்படின்னா, டிஃபால்ட்டோடைய எக்ஸ்டெண்ட் எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சைட் தி கிளாஸ், அதே மாதிரி இன்சைட் தி பேக்கேஜ் வரைக்கும் இதனால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரே பேக்கேஜுக்குள்ளே இருக்கிற கிளாஸ்களுக்குள்ள வேரியபிள் ஆக்சஸ் பண்ண முடியும் டிஃபால்ட் ஆக்சஸ் வேரியபிளை. ஆனால் அவுட் சைட் தி பேக்கேஜ் வந்து இன்ஹெரிட் பண்ணாலும் ஆக்சஸ் பண்ண முடியாது டிஃபால்ட் ஆக்சஸ் மாடிஃபையரை. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளும் காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம டிஃபால்ட்னா என்ன சொன்னோம், எந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரும் கொடுக்காம விட்டோம்னா அது டிஃபால்ட்டுங்கிற இதை அண்டர்ஸ்டுட், அதை எடுத்துக்கும். அப்படியே டிஃபால்ட்டாகவே டிஃபால்ட்டுங்கிற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் எடுத்துக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், மூணுலேயுமே அந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை தூக்கிறேன். அப்படின்னா என்ன, டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னு அர்த்தம். ஸோ டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை பொறுத்த வரைக்கும் என்ன நேச்சர், ஒரே பேக்கேஜுக்குள்ளே இருக்க கிளாஸ்ல இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து int a-வை இந்த மெயின் அப்படிங்கிற கிளாஸால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி int b, அதாவது கிளாஸ் பியில் இருக்கிற int b ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா கிளாஸ் பிங்கிறது வந்து மெயின் கிளாஸ் இருக்கிற அதே பேக்கேஜில் இருக்குது, அதனால ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் கிளாஸ் சியில் இருக்கிற int c-யை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து அவுட் சைட் தி பேக்கேஜ் இருக்குது, இந்த பேக்கேஜுக்கு வெளியே இருக்கிற இன்னொரு பேக்கேஜில் இருக்குது, அதனால அதை மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் 2 லைன் எரர்லாம் வந்துருச்சு, 3வது லைனில் மட்டும் எரர் வந்துருக்கு. நம்ம இன்ஹெரிட் பண்ணால் கூட, அதாவது ப்ரொடெக்டட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் என்ன பண்ணோம், அவுட் சைட் தி பேக்கேஜ்லேருந்து இன்ஹெரிட் பண்ணி ஆக்சஸ் பண்ணோம். அப்படி பண்ணால் கூட டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை ஆக்சஸ் பண்ண முடியாது. இதுதான் வந்து டிஃபால்ட் அப்படிங்கிற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரோடைய நேச்சர். ஸோ இப்போ 4 ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பார்த்தோம், பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட், அப்புறம் டிஃபால்ட். இது 4ஐயும் வந்து இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயத்தையும் சம்மரைஸ் பண்ணி ஒரு டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் பாருங்கள் 4 ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்குது, 4 செனாரியோ கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பாருங்க வித்தின் தி கிளாஸ். ஸோ எந்தெந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து வித்தின் தி கிளாஸ், அப்புறம் வித்தின் தி பேக்கேஜ், அப்புறம் அவுட் சைட் தி பேக்கேஜ் ஆனால் இன்ஹெரிட் பண்ணி யூஸ் பண்ண முடியுமா, அடுத்தது அவுட் சைட் தி பேக்கேஜ் இன்ஹெரிட் பண்ணாமல் யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம சொன்ன மாதிரி பிரைவேட் அப்படிங்கிற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளாஸுக்குள்ள மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், அதனால எஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அப்புறம் அடுத்த 3 பாசிபிலிட்டிலையும் நோன்னு கொடுத்துட்டோம். அடுத்தது டிஃபால்ட்டை பார்த்தீங்கன்னா இன்சைட் தி பேக்கேஜ் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம். ஸோ வித்தின் தி கிளாஸ்க்கும் வித்தின் தி பேக்கேஜுக்கும் எஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அவுட் சைட் தி பேக்கேஜில் இன்ஹெரிட் பண்ணாலும் ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னோம், அதே தான் நோன்னு கொடுத்துருக்காங்க. அவுட் சைட் தி பேக்கேஜ் இன்ஹெரிட் பண்ணலைனாலும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ப்ரொடெக்டடை பொறுத்த வரைக்கும் வித்தின் தி பேக்கேஜ் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ கிளாஸுக்கும் பேக்கேஜுக்கும் எஸ்ன்னு கொடுத்துட்டோம். அவுட் சைட் தி பேக்கேஜாக வரும்போது அதை இன்ஹெரிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அதனால எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சப் கிளாஸுங்கும் போது அது என்னன்னா, சப் கிளாஸ்னா ஒன்றும் இல்லை, டெரைவ்டு கிளாஸ், இன்ஹெரிட்டட் கிளாஸ், அவ்வளோதான். அப்புறம் இன்ஹெரிட் பண்ணாமல் ப்ரொடெக்டட் மெம்பரை யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது ஃபைனலாக பப்ளிக். ஸோ பப்ளிக்கும் போது வித்தின் தி கிளாஸ், வித்தின் தி பேக்கேஜ், அவுட் சைட் தி பேக்கேஜில் இன்ஹெரிட் பண்ணாலும் சரி, அவுட் சைட் தி பேக்கேஜ் இன்ஹெரிட் பண்ணலைனாலும் சரி, எல்லா பாசிபிலிட்டிலையும் பப்ளிக் அப்படிங்கிற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்கிற வேரியபிளே மெத்தடையே எந்த இடத்துல இருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் இன் ஜாவா. இனிமேல் வந்து இன்டிஜர் வேரியபிளோ இல்லை மெத்தடோ, எந்த வேரியபிளோ இல்லை மெத்தடோ, அதுக்கு முன்னாடி பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட் இல்லை டிஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா அதோடைய அர்த்தம் என்னங்கிறத வந்து நீங்கள் இனிமேல் புரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் அஸ்.